வெல்கம் டு சாத்தியம் கிரியேஷன்ஸ். நம்ம சேனல் நிறைய அஜால் ப்ராடக்ட் இருக்குது. அது ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். என் நம்பர் அதில் இருக்குது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, வாய் போடுறது எப்படி அப்படின்றது. வாய் போடுறது எப்படி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியணும். வாயை வச்சு நக்கனாக்க போதும், இல்லை சப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ நினைக்கலாம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் நான் சொல்ல போகிறேன். வாய் போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்ட்னருடைய அந்தரங்கமான உறுப்பு கூட நம்ம வாயை வச்சு விளையாடுறது தான் வாய் போடுறது அப்படிங்கிறது. எடுத்த உடனே வாயை தூக்கி அங்கே வச்சு சப்புறதோ இல்லை நக்கிறதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெரிய ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் லெமன் ஜூஸ் போட்டிருப்பீங்க, பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி. லெமன் எடுத்தோடனே டக்குன்னு புழிஞ்சோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து உள்ளேருந்து தண்ணி வருமானா வராது. அது நல்லா உருட்டி பிசைஞ்சு கசக்கி புழிஞ்சிங்க அப்படின்னாக்கா அடுத்து அழுத்தினோடனே பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு தண்ணி வரும்ல. அதே டெக்னிக் தான் இங்கேயும். எப்பயுமே உடலுறவு தான் பண்ண போகிறோம், வாய்வழி உடலுறவு தானே செய்ய போகிறோம். அதுக்கு எதுக்கு வந்து மற்றதெல்லாம் எடுத்தோடனே வாயை வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக வந்து பிதிக்கிட்டு வராது. ஆனால் இதுவே நீங்கள் வந்து மலைக்காம்பை போட்டு நல்லா பெரட்டி உருட்டி சப்பி உறிஞ்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து தயார் நிலைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னாக்கா நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மார்பகத்தில் இருக்கக்கூடிய உணர்ச்சி வந்து மற்ற எதுலேயுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஓகேவா? அதனால் மார்பகத்தை ரொம்பவே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் போக போக நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் மார்பகத்தில் தாங்கும். அது நீங்கள் தானே ப்ரெஷர் கொடுக்கணும்னா அழுத்தி உள்ளே இருக்க ஜெல்லை வெளில எடுத்துடுறாங்க. நல்லா அழுத்தலாம், நல்லா பிசையலாம், காம்பை நல்லா திருகிறது, காம்பை சப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணும்போது உடம்பு வந்து தானாக வந்து சூடேற ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உள்ளே இருக்கக்கூடிய தொடையை நக்கிறது. நாமளாம் மேலே தொடையை நக்காமல் ரெண்டு காலுக்கு நடுவில் நேராக வடக்கி கீழே போய் தொடையை நக்குனீங்க அப்படின்னாக்கா சும்மா அடிஜிவ்னு சூடேறும். ஓகேவா? அடுத்த விஷயம் பார்த்தோம்னாக்கா, நிறைய பேர் பண்ணுறதுன்னா டபடபன்னு அவுத்துறாங்க. என்னமோ கடமைக்குன்னு பண்ணுற மாதிரி பாவாடை கேட்டு செடியை கேட்டு அப்படின்னு சரபரன்னு உருவி கடைசது கிடையாது. எப்பயுமே ட்ரெஸ்ஸோடு இருக்கக்குள்ள நீங்கள் வந்து பெண்ணுறுப்பை வந்து அங்கே கடிக்கிறது இங்கே கடிக்கிறது இந்தமாரி கடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எடுத்தோடனே ஓட்டை வடைக்கு போகாமல் மேலே இருக்க மெதுவடையை லைட்டாக கடித்து கொஞ்சம் மூடி ஏற்றினீங்க அப்படின்னா சரியான ஒரு ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் கடிக்கும்போது டைரெக்டாக நான் முன்னாடி சொன்னேன்ல, ஏமாற்றம், எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை கொடுக்குறது. இது 3 தான் காம்பத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அதை கடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆஹா ஜட்டியே இந்த கடிக்கிறானே, வடையை மாட்டினா என்ன கடிப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் மலையை வந்து உரசறதுக்கு முன்னாடி கீழே கை வச்சிங்க அப்படின்னா அப்படியே சப்பையாக இருக்கும். நீங்கள் மலையை போட்டு பெரட்டி உருட்டி சப்பி எடுத்த பிறகு கீழே கை வச்சிங்கன்னா லைட்டாக உப்பு ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த இடத்துல தண்ணீர் வந்து கோக்க ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதனால் வந்து மேக்ஸிமம் உள்ளாடை வச்சுருங்க. உள்ளாடையை பல்லால் கடித்து கழட்டுங்க. அது வந்து இன்னும் சரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். ஏன்னா பெண்களுக்கே நிறைய பெண்களுக்கு பெண்ணுறுப்பு அடை என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் வாயை வச்சு கடித்து இழுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு பிரமாதமான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். அடுத்த விஷயம் என்னன்னாக்கா, மேக்ஸிமம் வந்து மூச்சு காற்றையும் நாக்கையும் நல்லாவே பயன்படுத்துங்க. மூச்சு காற்று வந்து நீங்கள் படும்போது பார்த்திங்கன்னா, சப்போஸ் உங்களுடைய பார்ட்னருக்கு வந்து முடி இருக்குதுன்னு வச்சிங்களேன், வேறு மாதிரி ஃபீல் ஆகும். வடையை சுற்றி முடி இருக்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் மூச்சு விட்டாலே அந்த முடியெலாம் இங்கே கொஞ்சம் கேப் விடும்ல, அப்போ வந்து சூப்பரான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஓகே, கிளைட்டோரிஸ் தான் குயினே, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் கிளைட்டோரிஸை கடைசி வரைக்கும் தொடவே கூடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க. ஏன் அப்படின்னாக்கா, தொட்டிங்கன்னா அதோடய ஃபீல் வந்து முடிஞ்சிச்சு. காமத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவிச்சோன்னா முடிஞ்சிடும். விந்து வர்ற வரைக்கும் ஒரு வேகத்தில் போயிட்டே இருப்போம். விந்து வந்துச்சுன்னா ஒழுங்கின பிறகு டக்குன்னு தூங்கிடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் பெண்ணுடைய அரவணைப்பு தேவை அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, காமத்தை அனுபவிக்கிறதுங்கிறதே அந்த விந்து வெளிப்படுற நேரத்துக்கு முன்னாடி நொடி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து அனுபவிக்க மாட்டோம். அதனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா கிளைட்டோரிஸ் தூண்டுறது அப்படிங்கிறது முக்கியம்தான். ஆனால் அதை தூண்டிட்டோம் அப்படின்னா அதோடைய இன்பம் வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா அதை சுற்றி வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உதடு இருக்குல்ல, அதை வந்து லேசாக வந்து நாக்கால் வந்து வருடுறது. எடுத்தோடனே வந்து கிளைட்டோரிஸை தொடாமல் மேல் உதடு கீழ் உதடு அதை வந்து மேலேருந்து கீழே நம்ம பெயிண்ட் அடிப்போம்ல அந்த மாதிரி மேலேருந்து கீழேருந்து மேலே அப்படியே அடியிலேருந்து அந்த ஓட்டைக்கிட்டேருந்து நாக்கு அப்படியே நோண்டிக்கிட்டு போய் மேலே வரைக்கும் விடுறது, திருப்பி மேலேருந்து அழுத்திட்டு கீழே வரைக்கும் வர்றது. அப்புறம் ஜிக்ஜாக்கில் இந்த இப்படியே போயிட்டு வளைஞ்சி வந்து பாம்பு போகிற மாதிரி அப்படியே பாம்பு ஓட்டுற மாதிரி நாக்கை ஓட்டுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்கா, எப்படா இவன் வருவான், கிளைட்டோரிஸை நக்குவான், நக்கி தொலையண்டா, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பெண்கள் வந்து பயங்கரமாக சூடேற்றணும்.
ஓகேவா? அடுத்தது என்னன்னாக்கா, இதை உறிஞ்சி பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறது. நிறைய பேர் பண்ணுறது என்ன தப்பு அப்படின்னா, அப்படியே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பண்ணக்குள்ள அவங்களுக்கே வந்து ஓ இவனுக்கு பிடிக்காம பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், செக்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் மனைவியோ இல்லை உங்களுடைய பார்ட்னரோ ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்னா நமக்கு கடுப்பாகும். ஏன்டி இந்த நேரத்தில் தான் பேசணும் மாடி, பேசாமல் இரண்டி உள்ளே விட்டு வந்ததை வரை எதோ வேணால் பேசண்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பெண்களுக்கும் அந்த டைமில் ஏதாவது நம்ம யோசிக்க வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக போயிடும். நீங்களுக்கு தேவையான ஜூஸ் வந்து அங்கே கிடைக்காது, அதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ அதனால் சசிகுமார் சொல்கிற மாதிரி முள்ளை பிடிச்சாலும் முழுசாக பிடிங்கிற அப்படின்னால அதுமாரி வாயை ஃபுல்லாக வச்சு உரிய ஆரம்பிச்சிருங்க. சில பேருக்கு இது பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம். நீங்கள் அவங்களுடைய ரியாக்ஷன் வச்சு அதை கண்டுபிடிச்சலாம், இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதை உறிஞ்சி பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சப்போஸ் உரிய வரலைன்னா என்னென்ன பண்ணுறதுன்னா, நல்லா முத்தம் கொடுப்போம்ல, அழுத்தி முத்தம் கொடுங்க. நல்லா இப்போ கையை வச்சு நான் முத்தம் கொடுத்து காட்டுறேங்க, அப்படி கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸாக நம்ம இழுக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த சவுண்டோடு வருதில்ல, அந்த மாதிரியான ஒரு முத்தத்தை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு முத்தம்னா ஒன்று மட்டும் கிடையாது, அந்த மாதிரி முத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கலாம். ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இது வந்து பெண்களுக்கான ஒரு பார்ட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா விரிக்க சொன்னால் விரித்து காட்டுறது தான் ரொம்ப நல்லது. நக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, நாக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. இதில் வந்து ஐயோ எனக்கு வேணான்னு தொடையை குறுக்கிட்டு இருந்தாக்கா அவனுக்கு நக்கிறதே கடுப்பாக இருக்கும். அதனால் நல்லா தொடையை பிடிச்சி உங்களுடைய பர்கரை நல்லா விரித்து காமிச்சிங்க அப்படின்னா அவனுக்கு நக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி விரிச்சிட்டாக்கா 8 போட்டுக்கிட்டே இருங்க. அதாவது மேலேருந்து ஆரம்பித்து கீழே ஒரு ரவுண்டு 8 நாக்காலேயே போட்டால் எப்படி வருமோ அந்த மாதிரி 8 போடுங்க. ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியம் பொறுமையாக இருக்கிறது. என்னடா வடை கிடச்சிருச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கவி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் நிதானமாக பொறுமையாக உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னாக்கா, ஏதாவது லெட்டர்ஸ் எழுதுறது. நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த மாதிரி லெட்டர்ஸ் ஏதாவது எழுதுனீங்க அப்படின்னாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பொண்ணுடைய பேரே வந்து ஏபிசிடின்னு ஏதோ ஒன்றில் ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா அதை ஏ போடுறது, அப்படியே கீழேருந்து மேலே போயிட்டு அப்புறம் கீழே வந்து அப்புறம் திருப்பி ஒரு கோடு போடுறது. ஸோ இப்படி பண்ணக்குள்ளே என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நல்லா அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த உதட்டுலேருந்து ஒரு பக்கத்துலேருந்து போய் கிளைட்டோர்ஸை தொட்டு திருப்பி இன்னொரு உதட்டுக்கு வந்து நடுவில் ஒரு கோடு. அடுத்து பி போட்டிங்கன்னா ஒரு பக்கம் உதட்டுக்கு போய் கிளைட்டோரிஸை சுற்றி மறுபடியும் வந்து இன்னொரு எண்டுக்கு வந்து முடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா செம்மையான ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு விரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, நக்க தானே போகிறோம், கை சும்மா தானே இருக்குது. அப்போ அந்த கையை எப்படி யூஸ் பண்ணுறதுனாக்கா, ஒன்று பின்புறம் புட்டத்தை பிடிங்க, குதத்தை பிடிச்சிக்கிறது, எப்படின்னா மலையை பிடிச்சிக்கிறது. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பிடிச்சி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும், கை சும்மாவே இருக்கக்கூடாது. சரி இல்லைண்ணே இன்னும் ஃபீல் வந்து வெறித்தனமாக வரணும், அப்படியே அள்ளணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா விரலை உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுனா கச்ச கச்சன்னு குத்துறது கிடையாது, உள்ளே சும்மா ஒரு விரலை விட்டுட்டு பொறுமையாக வெளில எடுக்கணும். பொறுமையான அந்த விரலை எடுக்கிறதுக்கே 3 செகண்ட் ஆகிடணும். அந்த மாதிரி பொறுமையாக வெளில எடுக்கிறது, திருப்பி வந்து உள்ளே விடுறது, திருப்பி வந்து பொறுமையாக வெளில எடுக்கிறது, திருப்பி வந்து உள்ளே விடுறது. ஸோ இதே மாதிரி உள்ளே விட்டு வெளில எடுத்துக்கிட்டே நக்கிக்கிட்டே இதை பண்ணணும். சும்மா வந்து உள்ளதானே கூட சொன்னோன்னு போட்டு குத்திக்கிட்டு கிடக்கிறது கிடையாது. நக்கிக்கிட்டே இந்த மாதிரி விரலை விட்டுக்கிட்டு ஒரு கையால் மலையை பிடிச்சி பிசைஞ்சிங்க அப்படின்னா அடடடடா வேற மாதிரியான ஃபீல் இருக்கும். ஓகேவா? சும்மா செம்மையாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து விரலை விட சொன்னீங்கன்ட்டு ஒரு விரலை விட வேணாம், 2 விரலை கூட விடலாம். ஏன்னா ஜூஸ் ஆல்ரெடி புளிஞ்சு தான் இருக்கும், அதனால் நீங்கள் 2 விரலை விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செம்மையாக இருக்கும். சில பேர் வந்து நாக்கை உள்ளே விட சொல்லுவாங்க, ஆனால் நக்கிக்கிட்டே உள்ளே விடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால் கிளைட்டோரிஸை விரலால் தேய்ச்சிக்கிட்டே உள்ளே விட்டிங்கன்னா அது வந்து இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ என்னென்ன பொசிஷன்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.